குறத்தி கிடையாது. யார் தெரியுமா? இந்த உலக மக்களுக்கெல்லாம் அதாவது ஓரடி வீரடி அளந்து முடித்துட்ட உலக அளந்த மாயக்கண்ணனோ நான். மாயக்கண்ணனா? ஆமா. அந்த கண்ணனுடைய மனைவி நான் லட்சுமி, மகாலட்சுமி. ஆமா. நாங்கள் இருவரும் புறவன் குறத்தையாக உருமாறி வந்திருக்கின்றோம். ஏன் என்ன காரணம் தெரியுமா? நிகண்டகிரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எரிகண்டாசுரன் என்ற மாபெரும் அரக்கனானவன் ரணம் ஓடிகளை வைத்து அனைவற்ற பேர்களையும் சிறைபிடித்து வைத்து விட்டான். ஆமா, தேவர்கள் அனைவற்ற பேர்களையும் சிறைபிடித்து வைத்து விட்டான். சக்தி பண்டார விபூதி பெட்டிக்குள் அடைத்து வைத்து விட்டான். தேவர்களுக்கு விடுதலை கிடையாது. அதனால் இப்பொழுது உலகம் ஆங்கவில்லை, நீங்கவில்லை, ஊங்கவில்லை. அதனாலே நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? அந்த எரிகண்டன் வைக்கக்கூடிய அந்த ரண மோடிகளை எடுத்து தேவர்களுக்கு விடுதலை செய்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியாமா? போலாமா? பட்டமாலே என்ன பண்ண மாட்டேன். எங்க ஆயா கிட்ட தான் போவேன். அது உன்னால கையால் ஆகாது. பெங்களூர் மச்சாண்டாரு சாமி யாரு? அரே சாமி, அரே சாமி, அரே சாமி, என் பொண்டாட்டி அடிக்காத உனக்கு நான் சப்பத்தரேன். அரே ஊர் மேல போற புள்ளிய ஓயா மடிச்சா நல்லா வாக்குது சாமி. அதே சாமி கத்திய சாமி, அதே சாமி பண்ட பாலா போயிடும். ஆமா தெரியாம சொல்லுவோம். என்ன பண்றோம்? ரணமாடிகள் வைத்திருக்கு அந்த இடத்துல வந்து இங்க அரே 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 இன்னையா அரே அந்த மூடியை எடுத்துட்டா என்ன பண்றோம்? மூடியா? நான் மூடி. அரே நீதா சாமி மூடி வச்சிருக்கிறது சொன்னேன். ஏய் ரணமாடிகள் வைத்திருக்கு. ரணமாடி. ரணமாடி அது தெரியாம வந்து அரே அரே அது தெரியும். அரே அரே என்ன சாமி? அரே சாமி அங்க போற அடிக்குதா? அரே சாமி இந்த மூடி எடுத்துறா. அந்த மூடியை எடுக்குது. மூடி. மூடில இதே குறக்குதுங்க. அரே அரே மூடி எடுத்தா என்ன பண்ணுது? ரணமாடி எடுத்துட்டாங்க இங்க பாரு. எல்லாத்தையும் அடிமை படிச்சு உட்கார வச்சிருக்கேன். எப்படி? அடிமை படிச்சு அமர வைத்திருக்கேன் நான். ஆமா. மூடி எடுத்தா உங்களுக்கு எல்லாம் விடுதலை. விடுதலை போக முடியும். அரே எடுத்து காட்டுக்கு சாமி வரி கொடுத்துட்டேன்.
பில்லோரு நிம்மல் பையோ போற வழியில வண்டிக்கு சுவாமி என்ன ஆச்சரியமா இருக்கு இருக்குது என்ன ஆச்சரியமா கிருஷ்ணலட்சுமியாக இருந்தா புறவன் குரத்தியாக உருமாறி வந்தாதான் அந்த பாவி வைக்கக்கூடிய ரணமுடி எடுக்க முடியும்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா அந்த அருகிலே சென்றா ஐயோ மந்திரங்களை தடுக்கிறது சுவாமி. அருகிலே செல்ல முடியவில்லை. அக்கினி ஜுவாலையாக எரிகிறது. ஆமா. பக்கத்திலே சென்றால் ஆமா, பக்கத்துல சென்றா பாம்பாக கொத்துகிறது. அருகிலே சென்றால் அக்கினி ஜுவாலையாக வீசுகிறது. தேவி என்ன சுவாமி அந்த நாளைக்கு சொல்றேன். எப்படி டூட்டி போ நான் பாக்குறேன். அதே தேவி சுத்தமாக சென்று அந்த ரணமோடியை எடுத்தால் நம்மால் எடுக்க முடியாது. அதனால் தீட்டுப்பட்ட ஆடை அணிந்துவான். அந்த தீட்டுப்பட்ட ஆடை அணிந்து வந்தால் அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களானது பலிக்காமல் போகும். ஆமா, இப்பொழுது அணிந்துவான். அப்படியா? ஆமா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் ஓம் காளி என்று போட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஊம்பு காளின்னு போட்டேன். மலையாள போனவளே போடு. முளையெல்லாம் போனவளே.
ஒவ்வொன்றாக ரணமோடிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஏண்டா ஏய் ஏய் புத்திகாரங்களே இந்த இறவுக்கு தான் நான் கூத்துக்கே வர்றதில்லையே கேமராக்காரரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமா டேய் ஏண்டா ஓம் ஓம் காலின்னு போட்டாய் மாத்தி போட்டாய். இப்போ மலையாளம் போனவளேன்னு போட சொன்னா என்னடா பண்ண? நான் அங்க போகலையா, ஈரோடு போனவளே இருந்த சொன்னேன். ஒரு கண்ணு தானே தெரியும், ஒரு கண்ணு அமுச்சு போச்சுக்க. இப்பொழுது நன்றாக போட வேண்டும். பிறந்தவளே இப்பொழுது எல்லா குட்டிச்சாத்தான மந்திரத்தையும் தயாரிக்கணும். வேளாண்மணிக்கு வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் அன்பளிப்பாக அவருடைய பணத்திலிருந்து புறவன் குறத்தைக்காக 20 ரூபாயும், நம்ம பேர் என்ன, ரத்னஸ்ரீ அவர்கள் அன்பளிப்பாக புறவன் 50 ரூபாயும் சொல்லாமல் வாரி வாங்கினார். அவருக்கும் ஜக்கதேவனுடைய கிருமை